ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். என்னோட பேர் ஜேபி கோகுல். நான் எஸ்எஸ்சி ஸ்டெனோ 2024 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னும் 1 வீக்கில் எஸ்எஸ்சி ஸ்டெனோட 2025 எக்ஸாம் வரப்போகுது. நீங்கள் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு மெத்தடாலஜியை நான் ஷேர் பண்ண போகிறேன். அது உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டெனோ ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களோட மார்க் ஸ்கோர் 130 to 140 இருக்கிறவங்க தான் இந்த வீடியோவுக்கு மெயினான டார்கெட் ஆடியன்ஸு. இது கீழே இருக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மார்க் ரேஞ்சில் இருக்கிறவங்க மட்டும்தான் நான் கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு ஃபோமோ அப்படின்ற ஒரு டிசீஸ் மாதிரி, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு டைலமாலேயே இருப்பீங்க. படிக்கிற டைமை விட இதை பற்றி யோசிக்கிற டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், அட்லீஸ்ட் ஃபுல்லாக வெளியில் வரலன்னா கூட இதை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டெனோ எக்ஸாமில் 200 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 200 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி அதுலேருந்து எப்படி மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சின்ன குவாலிஃபிகேஷன், ஒரு ப்ரீ ரெக்வசிட் தேவைப்படுது. என்ன அப்படின்னா எய்தர் அவங்களுக்கு 1 year + எக்ஸாம்ஸ் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் எடுத்துருக்கணும். இதில் எது இருந்தாலும் ஓகே தான். ஏன் அப்படின்னா இந்த 2 கிரைட்டீரியா நீங்கள் ஃபில் பண்ணால் தான் கொஷின் பேலட்டில் இருக்கிற வேரியஸ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் அவேராக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஃபார் ரிவ்யூ எப்படி யூஸ் பண்ணணுன்ற அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருக்கிற ஒரு காமனான ஸ்கில் கொஷின் ஸ்கிப்பிங், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 2 இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த மெத்தடை நம்ம ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். 2023 வேகன்சி பார்த்தீங்கன்னா 1200 கிட்ட வந்திருக்கு. பட் கட் ஆஃப் 144. அப்படியே 2024 பார்த்தீங்கன்னா வேகன்சி 2000 கிட்ட இருந்திருக்கு. பட் அதோட கட் ஆஃப் 152, கிட்டத்தட்ட +8 மார்க்ஸ் ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம கோவிட் டைமில் எப்படி நம்மளுக்கு ஹர்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆச்சோ அதே மாதிரி இப்போ இருக்கிற எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சோர்சஸ் நிறைய அவைலபிளாக வந்துருச்சு. இது உண்மை. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா 2024 பேப்பர் 2023, 2022 கம்பேர் பண்ணுறச்ச ஈஸி டு மாடரேட் லெவலில் இருந்திருக்கு. ஸோ ரிப்பீட்டர்ஸ், அதாவது ஆல்ரெடி எக்ஸாம் கொடுத்தவங்க 2024 நேச்சுரலாகவே அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. மூணாவது, இதான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, 2024 ஸ்கில் டெஸ்ட் டிக்டேஷன் அப்படியே 2018 டிக்டேஷனை ரிப்பீட்டேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிக்டேஷனை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணவங்க ஸ்கில் டெஸ்ட்டை ரொம்ப ஈஸியாக குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. அதனால மட்டும்தான் 152 அப்படின்ற ஒரு மார்க், ஒரு ஹைக் கிடச்சிருக்கு. சரி, இப்போ எல்லாம் ஓகே. இப்போ 2025 என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனிதிங் அபோவ் 150 இஸ் சேஃப் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான வேகன்சி 1500 வரைக்கும் நம்மளுக்கு வேகன்சி வந்துருக்கு. ஸோ 150 to 155 ரா ஸ்கோர் எடுக்கிறவங்க சேஃபாக இருப்பீங்க. பட் இந்த வீடியோட மோட்டோவே இது என்னன்னா 130 to 145 எடுக்கிறவங்கள எப்படி நம்ம 150 எடுக்க வைக்கலாம் அப்படின்றது தான். நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எக்ஸாம் ஹாலில் இந்த 145 கொஷின்ஸை நான் 1.5 மணி நேரத்தில் நான் ஆக்சுவலாக முடிச்சிட்டேன். எனக்கு பேலன்ஸ் 30 மினிட்ஸ் இருந்தது. இந்த 30 மினிட்ஸில் தான் நம்ம ஆக்சுவலாக ஒரு பாசிபிலிட்டி மாதிரி நான் போட்டு பார்த்தேன். பேலன்ஸ் எனக்கு இருந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 55. இப்போது இந்த 55 கொஷின்ஸில் நம்மளுக்கு 11 கொஷின்ஸ் கரெக்டாகி மிச்சம் 44 கொஷின்ஸுமே தப்பாதுன்ற சினாரியோ எடுத்துப்போமே. இருக்கிறதுல இதான் ஒர்ஸ்ட் கேஸ். இதுவே நம்ம எடுத்துப்போம். அப்படி பார்த்தா கூட எஸ்எஸ்சி ஸ்டெனோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 கொஷின் நீங்கள் தப்பாக போட்டால் தான் உங்களுக்கு 1 மார்க் ரெடியூஸ் ஆகுது. அதாவது ஒரு ராங் கொஷினுக்கு 0.25 மார்க் தான் உங்களுக்கு கட் ஆகுது. அப்படி பார்த்தா கூட 11 - 44/4 உங்களுக்கு 0 வருது. இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் கேஸ் இதுதான். இதுக்கு மேலே வர்றது எல்லாமே கன்ஃபார்ம் உங்களுக்கு கெயினாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 கரெக்டாக இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிப்போம். மிச்சம் 40 தப்பாகுதுன்னு எடுத்துப்போம். அப்படி பார்த்தா கூட 15 - 10 = 5. இந்த 5 மார்க் அப்படின்றது உங்களுக்கு கெயின். அதாவது நீங்கள் எந்த ஒரு தனி எஃபர்ட்டுமே போடாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 மார்க் கெயின் ஆகுது. இது எனக்கு நடந்த கேஸ். 20 கொஷின்ஸ் கரெக்டாக இருக்குது, 35 கொஷின்ஸ் எனக்கு ராங் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தும் கூட ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிட்டத்தட்ட 11.25 மார்க்ஸ் கெயின் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக விசிபிளாக இருக்கும் 155. பட் எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட கொஷின்ஸ் 145. இப்போ இந்த கெஸ் பண்ணுறதுலேயும் ஒரு சின்ன இது இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே ரேண்டமாக கிளிக் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த மிச்சம் இருக்கிற 55 கொஷினை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 20 கொஷினை பிரிச்சிட்டேன். எப்படி பிரித்தேன் அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சிட்டேன். இந்த 20 கொஷினுமே என்ன அப்படின்னா நான் திஸ் ஆர் தட் அப்படின்ற இடத்துக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். அதாவது எனக்கு ரெண்டு ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணிட்டேன்.
மிச்சம் 2 ஆப்ஷனில் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இது எல்லாத்தையுமே நான் மார்க் ஃபார் ரிவ்யூ பண்ணி வச்சுட்டேன் ஓரமாக. ஸோ பேலன்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு 35 கொஷின்ஸ் இருந்தது. இந்த 35 கொஷின்ஸ்க்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் கரெக்டாக அட்டன் பண்ண 145 கொஷின்ஸையும் நான் திரும்ப போய் பார்த்தேன். வேகமாக நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டே போனோம் அப்படின்னா நம்ம என்ன ஆப்ஷன் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். என்னோட ஷிஃப்ட்டில் எனக்கு ரிப்பீட் ஆன ஆப்ஷன் டி. கிட்டத்தட்ட ஒரு 40 டைம்ஸ் கிட்ட ரிப்பீட் ஆயிருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மிச்சம் இருக்கிற 35 கொஷின்ஸுக்கும் நான் ஆப்ஷன் டி போட்டேன். அண்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்த 20 கொஷின்ஸை வந்து நான் ஜென்யூனாக உட்காந்து 15 மினிட்ஸ் டைம் இருந்துச்சு. அதில் என்னோட இன்ஸ்டிங்க்டோ இல்லை உங்களை ப்ரிப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி அப்படி பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட 10 மார்க்ஸ் எனக்கு கெயினாக இருக்குது. இப்போ நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மார்க் டெஸ்ட்டில் 130 கொஷின்ஸ் உங்களால் அக்யூரேட்டாக அட்டன் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணிப்போம். இங்கிலீஷில் உங்களால் 80 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுது, ரீசனிங்கில் 40 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுது, ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஷின் அட்டன் பண்ண முடியுதுன்னு வச்சுப்போமே. அதாவது வித் 100% அக்யூரசி. நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் 130. மிச்சம் 70 கொஷின்ஸுமே எதர் நீங்கள் திஸ் ஆர் தட் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா வந்து சும்மா லெஃப்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த லெஃப்ட் அவுட் ஆன 70 கொஷின்ஸை வந்து நம்ம பைஃபர்கேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த 70 கொஷினில் 10 கொஷின் நீங்கள் கெஸ் பண்ணி போகிறதுல கரெக்டாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். மிச்சம் 60 கொஷினுமே தப்புன்னு எடுத்துப்போமே. உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் போக உங்களுக்கு வரப்போகிற அவுட்புட் -5. அதாவது இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் கேஸ், நீ பிறந்ததே சாவகேடா அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சினாரியோ அறவே ஆகும். இது போக வர மிச்சம் எல்லாமே உங்களுக்கு கெயின் மட்டும்தான். செகண்ட் டெஸ்ட் கேஸ் பாருங்களேன். கரெக்ட் கொஷின்ஸ் 15 எடுத்துப்போம் அவுட் ஆஃப் 70. மிச்சம் 55 தப்புன்னே வச்சுப்போம். பட் அப்படி பார்க்குறச்ச கூட உங்களுக்கு 1.25 மார்க்ஸ் கெயின் ஆகுது. இது இருக்கிறதுலே பெஸ்ட் கேஸ். கரெக்ட் ஆன கொஷின்ஸ் 20, ராங் ஆன கொஷின்ஸ் 15 எடுத்துப்போம். உங்களுக்கு கிடைக்க போகிற மார்க் 7.5. அதாவது நீங்கள் 130 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு 7.5 மார்க்ஸ் எந்த ஒரு எஃபர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இல்லாமல் உங்களுக்கு அது கெயின் ஆகுது. நேச்சுரலாக வந்து 130ஸில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட பார்டரில் தான் இருப்பீங்க. ஸ்கில் டெஸ்ட் குவாலிஃபை ஆகிறதுலேயே அட்லீஸ்ட் இந்த 7.5 மார்க்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான லக்ஸுரியாச்சும் உங்களுக்கு கிடைக்கிது. அதனால நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். anyone above 130 as correct attempts தாராளமாக யூஸ் பண்ணும். இப்போது இந்த சினாரியோ எக்ஸாக்டாக எனக்கு நடந்த சினாரியோ என்னென்னா, இங்கிலீஷில் கரெக்டாக 85 அட்டம்ப்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுக்குறீங்கன்னு எடுத்துப்போம். ரீசனிங்கில் 45 உங்களால் கொடுக்க முடியுது. ஜிஎஸ்சில் 10 கொஸ்டின் தான் உங்களால் கரெக்டாக கொடுக்க முடியுதுன்னு ஒரு சினாரியோ வந்துச்சுன்னா உங்களோட அட்டம்ப்ட்ஸ் எப்படி இருக்கும்னா 140 கரெக்ட் அட்டம்ப்ட்ஸாக இருக்கும். மிச்சம் 60 வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த 60 நம்ம பைஃபர்கேட் பண்ணலாம். 10 கரெக்டுன்னு எடுத்துப்போம், மிச்சம் 50மே தப்புன்னு எடுத்துப்போம். அப்படி எடுத்தால் கூட உங்களுக்கு இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் கேஸில் -2.5 தான் ஆகுது. இதுக்கப்புறம் வரது எல்லாமே உங்களுக்கு கெயின் தான். ஸோ நெக்ஸ்ட் கேஸில் 15 கொஷின் உங்களுக்கு கரெக்ட் ஆகுது, மிச்சம் 45 கொஷின்ஸ் தப்பாது அப்படின்றச்ச 3.75 மார்க்ஸ் உங்களுக்கு கெயின் ஆகுது. 20 கொஷின்ஸ் கரெக்ட் ஆகி மிச்சம் 40 கொஷின்ஸ் தப்பானா உங்களுக்கு +10 ஆகுது. இதுதான் எனக்கு நடந்த கேஸு. மோஸ்ட் ஆஃப் த கேஸில் இந்த தேர்ட் கேஸ் தான் எல்லாருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்கோரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட அசம்ப்ஷன் வந்து ஒரு லெவலுக்கு நல்லாயிருக்கும். அதாவது கெஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஆப்ஷன் எலிமினேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆன்சர் கெஸ் பண்ணுறதுனால இருந்தாலும் சரி, இந்த ஸ்கோர் ரேஞ்சில் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கலி ரேஸில் இருக்கிறனால நீங்கள் ஓரளவு கெஸ் நல்லாயிருக்கும். கெஸ் நல்லா இருக்கிறனால இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம பார்த்த சினாரியோஸ்லேயே பெஸ்ட்டாக யாருக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கரெக்ட் அட்டம்ப்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு தான். இப்போது இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க ஆல்ரெடி கிரேட் டிக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. பட் ஒரு சின்ன ஒரு புஷ் தேவைப்படுது, கிரேட் சிக்கு நீங்கள் டேரெக்டாக எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபார் அசம்ஷன் இங்கிலீஷில் நீங்கள் 90 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டுருவீங்க, ரீசனிங்கில் 45 போட்டுருவீங்க, ஜிஎஸ்சில் 15 போட்டுருவீங்க. 150 கரெக்ட் அட்டம்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் கிரேட் டிக்கு ஆல்ரெடி எலிஜிபிள். பட் ஒரு சின்ன ஒரு கேம்பிள் மாதிரி எடுத்து நம்ம கிரேட் சிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மிச்சம் 50 கொஷின் நம்ம பைஃபர்கேட் பண்ணோன்னு வைங்க. 10 கரெக்டு 40 தப்பு அப்படின்னா கூட உங்களுக்கு கெயினும் கிடையாது, லாஸும் கிடையாது. இது இருக்கிறதுலே இதான் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. இதுக்கு மேலே வர்றது எல்லாமே உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். 15 கொஷின்ஸ் கரெக்ட் ஆகி 35 ராங் அப்படின்னா கூட 6.25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகுது. 20 கொஷின்ஸ் கரெக்ட் ஆகி 30 தப்பாது அப்படின்ற பட்சத்தில் 12.5 மார்க்ஸ் உங்களுக்கு கெயின் ஆகுது. ஸோ 150 + 12.5 அப்படின்னா கிட்டத்தட்ட 162 உங்களுக்கு வருது. நேச்சுரலாகவே நீங்கள் கிரேட் சிக்கு ஃபைனல் கட் ஆஃபுக்கே நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அட்டம்ப்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிரேட் டிக்கு ஆல்ரெடி எலிஜிபிள். நீங்கள் 100% கான்ஃபிடென்ட்டாக வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மிச்ச 50 கொஷின்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதுக்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது 150, 155க்கு மேலே கரெக்ட் அட்டம்ப்ட்ஸ் கொடுக்குறவங்க, 160 நான் ஆல்ரெடி கரெக்ட் அட்டம் கொடுத்துட்டேன்ப்பா, இதை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தேவைப்படாது. பட் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அது உங்களோட ஒப்பீனியன்.
இப்போ நம்ம ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்னும் 1 வீக் தான் இருக்குது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் செக்ஷனல்ஸ் எடுங்க. எதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னா, டெக்ஸ்ட் புக்லேருந்து நீங்கள் எடுக்கலாம். CPO அண்ட் CGL செக்ஷனல்ஸ் ஃபார் ரீசனிங் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக். இங்கிலீஷுக்கு நீங்கள் எய்தர் டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இங்கிலீஷ் மாத்தியம்னு ஒரு சேனல் இருக்குது, டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் ஃப்ரீயாகவே பிடிஎஃப்ஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதோட ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் மாத்தியம் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டெஸ்ட் மாதிரி நீங்கள் போட்டு பார்க்கணுன்னா இங்கிலீஷ் மாத்தியம்லேயே அவைலபிளாக இருக்குது, இல்லைனா டெக்ஸ்ட் புக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் செக்ஷனல்ஸ் நான் போட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 150 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, அது நீங்கள் 1.5 மணி நேரம் இல்லைனா வந்து 1 hour 20 minutesக்குள்ளே நீங்கள் முடிச்சாதான் பேலன்ஸ் இருக்கிற 50 கொஷின்ஸ் ஆர் 60 கொஷின்ஸ் நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அந்த கெஸ் பண்ணுற டைம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பீடை ரீச் பண்ணணும். எதில் ஸ்பீட் எடுக்கலாம் அப்படின்னா, இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங்கில் ஸ்பீட் எடுக்கலாம். அந்த ஸ்பீடு எப்படி எடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் செக்ஷனல்ஸ் போட அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். இப்போ 1 வீக் தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஜிஎஸ்ஸை டோட்டலாகவே எலிமினேட் பண்ணிடுங்க. எப்படியும் நீங்கள் இப்போ படிக்கிறதுலேருந்து எதுவுமே வரப்போகிறது இல்லை. நீங்கள் ரிவைஸ் பண்ணலன்னா கூட நீங்கள் ஆல்ரெடி படித்த இன்ஸ்டிங்க்டை வச்சு நீங்கள் கண்டிப்பாக 10 to 15 கொஷின்ஸ் ஜிஎஸ்ல ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸ்டெனோ கம்பேர் பண்ணி சொல்லிடுச்சேன். மிச்சம் இருக்கிற 35 கொஷின் நம்ம கெஸ் ஒர்க் பண்ண போகிறோம், அது செகண்டரி. ஸோ இந்த மெத்தட் நம்ம பார்த்த இந்த மெத்தட் வச்சு நீங்கள் இந்த 1 வீக்கில் அட்லீஸ்ட் 3 to 4 மார்க்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களோட கெஸ் ஒர்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக. நானும் வந்து இந்த கெஸ் கேம் எல்லாத்தையுமே வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் பிளான் பியாக வச்சுட்டேன். அதாவது நான் 150 கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன். பட் எக்ஸாமில் எனக்கு அந்த சினாரியோ வரல. 140s தான் எனக்கு நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இருந்தனால தான் நான் இதை ட்ரை பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஒரு 4-5 மார்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணி, நீங்கள் அனலைஸ் பண்ணி, நீங்கள் கேல்குலேட் பண்ணி வச்சாதான் இது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதுன்றது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட்ஸ் இட். நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இட்ஸ் ஆல்வேஸ் ரிஸ்க் ஆர் ரெக்ரெட். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்பிளில் இருக்கிறதே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவேன். அதை கம்பேர் பண்ணுறச்ச இப்போ நீங்கள் எடுக்க போகிற ரிஸ்க் வந்து ரொம்ப சின்ன ரிஸ்க்கு தான். இதனால் உங்களுக்கு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை, என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பார்த்த மெத்தடாலஜியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கொரிஸ் இல்லை ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எதர் கமெண்ட்ஸில் பின் பண்ணி எனக்கு கொரிஸை கேட்கலாம். இல்லைனா வந்து டெலகிராம் சேனல்லையும் நான் அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் அதுலேயும் என்னை பின் பண்ணி நீங்கள் உங்களோட கொஷின்ஸ் ஆர் கொரிஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.